அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா சூரா ஹுஜராத்தில் 11வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு லா யஸ்ஹரு கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும். ஒரு கூட்டத்தினர் இன்னொரு கூட்டத்தினரை பரிகாசம் செய்ய வேண்டாம். வலா நிசா மின் நிசா இன் அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன்ன. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பரிகாசம் செய்ய வேண்டாம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அடுத்தவர்களை மட்டமாக கருதக்கூடாது, பரிகாசம் செய்யக்கூடாது என்பதாக இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். இன்றைக்கு பொதுவாகவே கொஞ்சம் ஏதாவது படிச்சிட்டாங்கன்னா, கொஞ்சம் ஏதாவது விஷயத்தில் தெரிந்து கொண்டால் அடுத்தவர்களை மட்டம் தட்டுவது என்பது, அடுத்தவர்களை பரிகாசம் செய்தல் என்பது பரவலாகவே இருக்கிறது. எல்லாத்துக்கும் எல்லா ஞானங்களும் தெரிந்து இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. அவரவர்கள் அந்தந்த துறை சார்ந்த இல்மதான், கல்வியைத்தான் தெரிந்து வச்சிருப்பாங்க. டாக்டர்னா அது சம்மந்தப்பட்ட இல்ம அவர்கிட்ட இருக்கும். டாக்டர்கிட்ட போய் என்ன கேட்க முடியாது, கட்டிடம் சம்பந்தமாக எதையும் கேட்க முடியாது. ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் என்ன செய்ய முடியாது, மருத்துவம் சம்பந்தமாக கேட்க முடியாது. அவரவர்கள் அந்தந்த துறை சார்ந்த கல்வியை வைத்திருப்பாங்க. அது சம்பந்தப்பட்ட இல்மில் கல்வியில் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. படித்தவர் ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னா, இந்த இடத்துல ஒரு கதை சொன்னால் உங்களுக்கு புரியும். படித்த அறிஞர் ஒருத்தர், பட்டதாரி, கப்பலில் பிரயாணம் செய்வதற்காக வேண்டி கப்பலில் வரார். அங்கே இருக்கக்கூடிய அந்த கப்பல் ஓட்டுறவர்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு வானங்களை பற்றிலாம் படிச்சிருக்கீங்களா? வானத்தை பற்றிலாம் தெரியுமா? கோள்கள் பற்றி தெரியுமா? இல்லைங்க, கோள்கள் பற்றிலாம் நான் படிக்கவெல்லாம் இல்லை, கோள்கள் பற்றிலாம் தெரியாது. என்னங்க, பாதி காவாசி வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்க, இதை கூட தெரிஞ்சுக்காம என்னத்தை நீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் மீண்டும் கொஞ்சம் தூரம் போகும்போது, பூமியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? பூமியை பற்றி படிச்சிருக்கீங்களா? இல்லைங்க, பூமியை பற்றிலாம் நான் தெரிஞ்சது இல்லை, படிக்கவில்லை. நீங்கள் அறவாசி வாழ்க்கையை என்ன செஞ்சிட்டீங்க, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் அறவாசி வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்க. திருப்பியும் கேட்டார், உங்களுக்கு கணிதம் சம்பந்தமாக தெரியுமா? இல்லைங்க, அதெல்லாம் தெரியாதுங்க. அதாவது நமக்கு இதிலே இந்த ஃபீல்டுலே இருக்கிறதுனால அதெல்லாம் தெரியாதுங்க. முக்காவாசி வாழ்க்கை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, வீணாகவே கழிச்சிட்டீங்க. உங்கள் வாழ்க்கையை முக்காவாசி வாழ்க்கை வீணாகவே கழிச்சிட்டீங்க. கொஞ்ச நேரத்தில் கப்பல் போய் கொண்டு இருக்கும்போது ஒரு புயல் காற்று அடிக்குது. சீதோஷண நிலை, அந்த நிலை மாறுது, மாறி புயலாக மாறுகிறது. கடுமையாக காற்று அடிக்க ஆரம்பிச்சது. அவர் கேட்டார், அந்த கப்பல் ஓட்டுறவர் கேட்டார், உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு சொல்லி அந்த பட்டதாரியை பார்த்து கேட்டார். இல்லை, எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னவொடனே, மொத்த வாழ்க்கையும் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, வீணாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யுது, கப்பல் கவுறுது. அவர் கப்பல் ஓட்டுறவர் நீச்சல் அடித்து என்ன செஞ்சார், கரைக்கு வந்துடுறாரு. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் ஒரு விஷயத்தையே நாம் தெரிந்து வைத்திருப்போம். அது அடுத்தவர் தெரிஞ்சிருக்கிறான், தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது, அடுத்தவரை மட்டம் தட்டக்கூடாது, பரிகாசம் செய்யக்கூடாது. அப்படி பரிகாசம் செய்தால் இன்னொரு நேரத்தில் யார் பரிகாசம் செஞ்சாங்களோ அவங்களும் என்ன செய்யப்படுவாங்க, பரிகாசம் செய்யப்படுவாங்க. எனவே யாரையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொன்ன அடிப்படையில் ஒரு ஆண் இன்னொரு ஆணை, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தினரை, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பரிகாசம் செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவினுடைய கட்டளைக்கிணங்க நாம் யாரையும் பரிகாசம் செய்யாமல் வாழ்வோம். அல்லாஹு தஆலா நம் அத்துணை பேருக்கும் உயர்ந்த அந்தஸ்துகளை தருவானாக. ஆமீன்.